வணக்கம். நான் உங்கள் அம்முசு வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் கல்யாண வீட்டில் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ கேசரி டேஸ்ட்டாக அதை மாரி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. ரவை 300 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 400 கிராம் எடுத்திருக்கேன். நெய் 150 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், டூட்டி ஃபுட்டி ஒரு 25 கிராமுக்கு மேலே இருக்கும். ஏலக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுட் கலர் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், கேசரி கலர் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லோ கலர் தான் பைனாப்பிள் கலர் இருக்குது. இந்த கிளாஸ் தான் நான் அளந்திருக்கேன். ஏன்னா இது 200 கிராம் பிடிக்கும் எனக்கு. இதில் 1.5 கிளாஸ் ரவை, 2 கிளாஸ் சர்க்கரை. ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் ஃபஸ்ட்டு ரவை வறுத்துக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் நான். அது 300 கிராம். நல்லா வறுத்துக்குங்க. நான் கொஞ்சம் நல்லா உதிரியாக ஒரு வறுக்க சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. அதே கடாயிலே நம்ம அடுத்து முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கலாம். திருப்பி கடாயை வச்சுட்டு நம்ம நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க நெய். ஏன்னா நம்ம அப்படியே கேசரியில் ஊற்று தானே போகிறோம் லாஸ்ட்டு இருக்கிற நெய்யை. ஆனால் ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்துறோம். முந்திரி ஃபஸ்ட்டு போடுங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். ஃபஸ்ட்டு பாதி ப்ரௌனாக ஆனப்புறம் நம்ம திராட்சையை போடலாம். ஃபஸ்ட்டே திராட்சை போட்டால் கொஞ்சம் கருகிடும். அதனால் கொஞ்சம் ப்ரௌன் ஆனப்புறம் நம்ம திராட்சை போடலாம். திராட்சை 50, முந்திரி 50 எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் பாருங்கள், திராட்சை நல்லா எழும்பி வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் திராட்சையை. டூட்டி ஃபூட்டி வறுக்கலாம் வேணாம், அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். அதை எடுத்துகிட்டு அதே நெய் இருக்கட்டும். அந்த நெய்லேயே நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் தண்ணி 1 கிளாஸ் ரவைக்கு, இதுலேருந்து 1 கிளாஸ் ரவைக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். அளவு பாருங்கள். 4.5 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா முன்னெல்லாம் 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் ஊற்றுவோம். அந்த அளவுக்குன்னா உதிரியாக வரும். நம்மளுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா இதுவாக வராது ரவை கேசரி. அதனால் நம்ம 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் ரவைக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 4.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போது நாம் அந்த ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு அளவு. அந்த அளவுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு இது பாருங்கள். நம்ம ரொம்ப டார்க்காக வேணும், எந்த அளவு இருந்தால் போதும். உங்களுக்கு அது அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே கொட்டலைனாலும் ஸ்பூனில் கொட்டிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அந்த ரவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரணுன்றதுனால நான் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போ ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, தட்டி அதையும் போட்டலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் நம்ம ஊற்றினோமா நம்மளுக்கு ரவை அப்படியே ஒரு மாதிரி ஒட்டி இதுவாக வராது. அதனால் உதிரியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஸ்பூனு நம்ம எண்ணெய் ஊற்றிடும். கோல்டன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வறுத்து வச்ச ரவையை நம்ம அப்படியே நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இந்த டைம் நம்மளுக்கு ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரலாம். கட்டி ஆகிடக்கூடாது. மொத்தமாக போட்டால் கட்டி ஆகிடும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலரிடலாம். தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு சீக்கிரம் கட்டாது. அப்படியே ஒரு மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம ஏன்னா ரவை கம்மி, தண்ணி ஜாஸ்தி, நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வரும் ரவை. அதனால தான் நம்ம தண்ணி ஜாஸ்தியாக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், எதுவுமே ஒட்டலை பாருங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட சொல்லவே ஒட்டாது. இப்போ தண்ணியும் பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வெந்து நல்லா குழைய வரும் ரவை நம்மளுக்கு. அந்த எண்ணெய் சேர்த்துனால கொஞ்சம் நம்மளுக்கு காஞ்சி ட்ரை ஆகாது. நெய் ட்ரை ஆகிடும். கொஞ்சம் ஆறுன அப்புறம் ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். நம்ம எண்ணெய் சேர்த்துனால கட்டி ஆகாது. அதனால தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் கோல்டுனர் எண்ணெய். இப்போ இந்த டைமில் சர்க்கரை போட்டலாம். 400 கிராம் சர்க்கரை. 300 கிராம் ரவைக்கு நம்மளுக்கு தூக்கலாக இருக்கும், நல்லா ஸ்வீட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணா ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 300 கிராம் சர்க்கரையே போட்டுக்கோங்க. 400 கிராம் போட்டால் நல்லா கேசரி நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் தண்ணி விட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா நம்ம இன்னும் நல்லா கலக்கி விட்டுடலாம். சர்க்கரையும் அந்த ரவை நல்லா கலந்த உடனே இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்க சொல்ல இப்போ நம்ம பழம் ஒரு பழம் இந்த டூட்டி ஃபுட்டி ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே நம்ம இதில் போட்டு நல்லா கலரி விடணும். ஈஸியானது, ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாம் நம்ம கேசரி. இப்போ முந்திரி திராட்சையும் கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா கலரிடுங்க. லாஸ்ட்டில் தான் நெய் விட போகிறோம் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம எல்லாம் நெய்யில் தான் வறுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டில் நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு கலரப்போ நல்லா நம்மளுக்கு அந்த நெய் நல்லா மேலே தெரியும் நல்லா. இங்கே பாருங்கள், நெய் நம்ம உங்களுக்கு ஜாஸ்தி வேணான்னா 100 கிராம் போட்டுக்கோங்க. நெய் 150 கிராம் நான் போட்டிருக்கேன்.
அதனால் ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா கம்மியாக நெய் அந்த அளவுக்கு வேணான்றவங்க 100 போட்டுக்கோங்க, நெய் கரெக்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், நம்மளுக்கு பார்க்க சொல்லி தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி வரணும். நம்மளுக்கு ரவை வந்து எடுக்க சொல்லவே நம்ம வந்து நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எசன்சி ஊற்றிக்கலாம். பைனாப்பிள் எசன்சி எடுத்திருக்கேன். நான் சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து சும்மா ஒரு 1/2 பாட்டில் இதை பாருங்கள், இந்த அளவு ஊற்றிருக்கேன். இந்த அளவு ஊற்றினா போதும் உங்களுக்கு. அதே வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ஊற்றிட்டா நல்லா கலந்து விட்டுணும். ஏன்னா நம்ம எசன்சி ஊற்றினப்போ நல்லா கொதிக்கலாம் விடக்கூடாது. இது பாருங்கள், இந்த அளவு தூக்கி ஊற்ற சொல்ல பாருங்கள். இந்த அளவு வரணும். வந்தால் தான் நம்மளுக்கு அந்த கேசரி வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1/2 ஹவரில் சுவையான கேசரி ரெடி. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய சமையல் வீடியோ நான் போட கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.